என் பெயர் பழனிசாமி. நான் புதுமடத்தை சார்ந்தவன். இன்றைக்கு 5 லட்சம் ரூபாய் 100 பவன், 10 லட்சம் ரூபாய் 100 பவன் சீதனம் கொடுத்தால்தான் நான் ஒரு மனைவியை ஏற்றுக்கொள்வேன் என்ற நிலைமையை இன்றைக்கு உருவாக்குகிறார் என்று சொன்னால் இது பெருமானாருக்கு செய்கின்ற மாபெரும் துரோக செயலாகும் என்பதுதான் எங்களுடைய வழிபாடுகள். ஆக இந்த அடிப்படையில் தான் என்னை பொறுத்தளவில் புதுமடத்தில் 3700 இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கின்றார்கள். அங்கே 66 யாதவர் சமுதாயம் அங்கே இருக்கின்றோம். இதுதான் இந்த 2 மார்க்கங்கள் தான் அங்கே இருக்கின்றது. ஏன் அப்படின்னு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெருமானார் காலத்தில் கூட யாதவரும் பெருமானாரும் இணைந்து வருகின்றதாக அவர் பெற்றுத் தந்த திருக்குறானில் கூட யாதவர் பெருமக்கள் இடம்பெற்றிருக்கிறார் என்பதை அருமை அண்ணன் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர செல்கின்றேன். ஐயா அவர்கள் பால்சாமி அவர்கள் சில முக்கியமான விஷயம் டவுரி வரதட்சணையை பற்றி சொன்னார்கள். வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் 1980களில் நாங்கள் வரதட்சணைக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு நான் கூட என்னுடைய திருமணத்தில் வரதட்சணை வாங்கல. 1980 இந்த பாக்கர் வாங்கவில்லை, எங்களுடைய நிர்வாகிகள் வாங்கவில்லை. இன்றைக்கும் கூட வரதட்சணை வாங்குற திருமணங்கள்ல நாங்க கலந்து கொள்ளவும் மாட்டோம். எங்க அமைப்பில் உள்ளவர்கள் யாருமே சொந்த உறவினர்கள் வீட்டு திருமணமாக இருந்தாலும் பெண் வீட்டார்கிட்ட வரதட்சணை டவுரி வாங்கினால் அந்த கல்யாணத்துக்கு நாங்க போகக்கூடாது ஒரு கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுத்திருக்கிறோம். நான்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வரதட்சணை வாங்கிய ஒரு திருமணத்தில் கூட எவ்வளவு நெருக்கமான உறவினர் திருமணமா இருந்தாலும் கலந்து கொண்டது கிடையாது. அதனால சொந்தமே இல்லாம போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு நாங்கள் அதை வெறுக்கிறோம். வரதட்சணையை திருப்பி கொடுக்கிறதுக்காக வேண்டிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விளங்காம அறியாமை காலத்தில் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வச்சிருக்கிறோம். அதுல நாங்கள் ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கிறோம். இதே ராமநாதபுரத்தில் கூட வரதட்சணை ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கிறோம். கீழக்கரையிலையும் தொண்டியிலையும் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுக்கிற மாநாடு நடத்தி அதுல திருப்பியும் கொடுத்திருக்கிறோம். இதே மாவட்டத்தில் கூட அது மாதிரிலாம் செய்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்கிறோம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, குரான்ல யாதவர் இனம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. குரான்ல அது மாதிரி எங்க ஒரு இடத்துலயும் அப்படி சொல்லப்படல. குரான்ல எந்த ஒரு இனத்தையும் குறிப்பிட்டுலாம் சொல்லப்படவே இல்லை. குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, மனித குலமே உங்க எல்லாரையும் ஒரு கோத்திரத்திலிருந்து படைச்சிருக்கிறோம், ஒரு தாய் தந்தையிலிருந்து நீங்க பிறந்தீங்க, உங்களை பல குழுக்கள் கோத்திரங்களாக ஆக்கியிருப்பது ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி யூதர்களை பற்றி குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களை பற்றி குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை பற்றி குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டில், அது அரபு நாட்டில் நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க. அங்க இந்த மாதிரி யாதவரு, செட்டியாரு, தேவரு, ஐயர்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் தானே இருப்பாங்க. அதனால சொல்ல தேவையில்லை. அந்த பெயர்கள் சொல்லப்படலையே தவிர பொதுவாக பல இனங்கள் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல அவங்க அடங்குவாங்க. சரியா? ஒரு தகவலுக்காக வேண்டி. என் பெயர் மலைராஜ். எனது சொந்த ஊர் அம்மாரே. இந்தியாவில் முந்தைய காலகட்டங்களில் எல்லோரும் ஒரு இன மக்களாகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம். தற்காலிகமாக இப்பொழுது பின்பு முஸ்லிம் மதமாகி மாறியுள்ளது. அது எப்பொழுது, எந்த ஆண்டு மாறியுள்ளது, யாரால் பரப்பப்பட்டது? நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முந்தைதான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப அதுக்கு முந்தி இந்தியாவில் முஸ்லிம்கள் இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப நபிகள் நாயகமே 1400 வருஷம் தான் ஆகுதும் போது அதுக்கு முன்னாடி இந்தியாவில் முஸ்லிம்கள் இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப இந்துக்களா தான் இருந்திருப்பாங்க. அப்ப எல்லாரும் இந்துக்களா தானே இருந்தோம். அப்ப அங்க உள்ள மதம் இங்க எப்படி வந்துச்சுன்னு அவர் கேட்கிறார். எல்லாரும் இந்துக்களா தான் இந்த நாட்டில் இருந்தோம், அது எப்படி வந்தது என்று கேட்டால், வந்தது 2 விதங்களில் அது வந்தது. ஒன்று, நபிகள் நாயகம் அவங்க உருவாக்கின அந்த சமுதாயம் வணிகர்களாக, வியாபாரிகளாக உருவாக்கப்பட்டார்கள் அதிகமான பேர். நபிகள் நாயகம் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவங்கள்ட்ட பாடம் கற்ற அந்த தோழர்கள் வியாபார நிமித்தமாக பல பகுதிகளுக்கும் பிரயாணப்பட்டு போனார்கள். நபிகள் நாயகம் மரணத்திற்கு பிறகு தொழில் செய்வதற்காக வேண்டி அவங்க பல பகுதிகளுக்கும் போனார்கள். அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கும் வந்தார்கள். அதனாலதான் உங்களுக்கு கூட மரைக்காயர்லாம் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல முஸ்லீம்களை. மரைக்காயர் சொன்னா மரக்களத்திலிருந்து வந்துதான் மரைக்காயர், மரக்கல் ஆயர்.
மரக்களம்னா தோணி, படகு, கப்பல், அதான் மரக்களம்ங்கிறது. மரக்களம் வழியாக இங்க வந்து இறங்கி அரபு நாட்டில் கிடைக்கக்கூடிய சரக்குகளை கொண்டாந்து இங்க விற்பனை பண்ணி, இங்க இருந்து கிடைக்கக்கூடிய அங்க இருந்து என்ன கிடைக்கும், பேரிசம்பளம் தான் கிடைக்கும். அங்க கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டாந்து இங்க விற்பனை செய்து விட்டு இங்கிருந்த பொருள்களை மறுபடியும் ஏற்றிக்கிட்டு போய், அப்ப சுங்கம் பாஸ்போர்ட் எல்லாம் கிடையாது, யார் வேணாலும் கடல்ல எப்படி வேணாலும் வரலாம் போகலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமா இருந்ததுனால இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்தார்கள். அதே மாதிரி அரபு நாட்டில் வந்து குதிரை ஃபேமஸ் ஆனது. குதிரை வந்து அரபு குதிரைகள் தான். ஒரு உதாரணத்துக்கு அரபு குதிரை மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபு குதிரை தான் குதிரையில ரொம்ப, நம்ம காங்கயம் காலமாடுன்னு சொல்ற மாதிரி அரபு குதிரைகளுக்கு ஒரு தனியான ஒரு இடம் இருக்கிறது. அந்த குதிரைகளை கொண்டாந்து இங்க இறக்குமதி பண்ணாங்க. குதிரைக்கு நல்லா பயிற்சி கொடுத்து பாண்டிய மன்னர்களுக்கு, சோழ மன்னர்களுக்கு எல்லாம் அரபு நாட்டில இருந்து வந்தவர்கள் சப்ளை செஞ்சாங்க. குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கிறவர் தான் ராவுத்தர்னு பேரு. இப்ப யானைக்கு ட்ரைனிங் கொடுத்தா மாவுத்தருமாங்க. யானைக்கு பயிற்சி கொடுக்கறான் பாத்தீங்களா, அவனுக்கு பேரு மாவுத்தன் அப்படின்னு பேரு. குதிரைக்கு பயிற்சி கொடுக்கிறவனுக்கு பேர் என்னது, ராவுத்தன். அப்ப குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்து இறக்குமதி பண்ணி இங்க உள்ள ராணுவத்துக்கெல்லாம் குதிரை சப்ளை பண்ணாங்க. யாரு, முஸ்லிம்கள். அப்ப முஸ்லிம்கள் வந்து வியாபாரத்திற்காக குதிரைகளை கொண்டாந்து இங்க இறக்கினவர்கள் ராவுத்தனானார்கள். மரக்களம் வழியாக சரக்குகளை கொண்டு விற்பனை செய்ய வந்தார்கள். அந்த வந்த இடத்துல இங்கேயே சில பேர் வந்து விற்பனை செஞ்சாங்களா, இது பிடிச்சிருந்துச்சா, வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறவங்க இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. இங்கே செட்டில் ஆன பிறகு அவங்களோட மற்ற இந்து மக்கள் பழகுறாங்க. அவங்க வந்து ரொம்ப நேர்மையா, இப்பதான் முஸ்லிம்கள் வந்து பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்ல. நேர்மை கருமையெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, இறையச்சம் இல்லாம போயிட்டாங்க. உண்மை முஸ்லிம்களாக நிறைய பேர் இல்ல. உண்மை முஸ்லிம்களாக இருந்தாலும் அவங்க ஒழுக்கமா தான் இருப்பாங்க, நேர்மையா தான் இருப்பாங்க, பொய்ப்பித்தலாட்டம் செய்ய மாட்டாங்க. அந்த முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ரொம்ப அப்பளுக்கு இல்லாத வியாபாரம், அளவு நிறுவை மோசடி இருக்காது. 1 கிலோன்னு சொல்லி 900 கிராம் நம்ம கொடுக்கறோமே, இந்த மாதிரியான தில்லு முள்ளுலாம் இருக்காது. போலியா ஒரிஜினல் மாதிரி போலியை கொடுக்கிறது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த மக்களுக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த வித்தியாசமான இவங்களுடைய அந்த நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னங்க ஏன் இப்படி இருக்கு, அவங்க தொழுகிறாங்க, என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் இப்படித்தானே கும்பிடுவோம், நாங்க ஒரு முன்னாடி ஒரு சிலையை வைத்துக் கொண்டு தானே செய்வோம், நீங்க ஒண்ணும் இல்லாம கும்பிடுறீங்களா, அது என்ன அப்படின்னு ஆர்வமா கேட்கிறாங்களா. அப்ப அவங்க அதை விளக்குறாங்க. இப்படி இந்த வியாபாரத்துக்கு வந்த மக்களுடைய நாணயம் நேர்மையால் ஈர்க்கப்பட்டு அதன்ல கவரப்பட்டு தான் நினைஞ்சாங்க அந்த காலத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதே மாதிரி இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், 1200 வருடத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் எல்லாம் குமரி மாவட்டத்திலையும் கேரளாவிலும் இருக்கிறது. 1200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. முஸ்லிம் மன்னர்களுங்க ஆட்சிக்கு வந்தாங்களே, அதுக்கு முந்தைய இஸ்லாமுங்க வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி வந்து வணிகர்களாக வந்தவங்களை பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சில பேர் ஒண்ணு சொல்லுவாங்க, வாழ்முனையில பரப்புனாங்க, இந்தியாவை முஸ்லிம் ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க, ஆட்சி பண்ணி மிரட்டி எல்லாத்தையும் சேர்த்தாங்க. அது தப்பான ஒரு கருத்துங்க. அதுக்கு முந்தைய இங்க 1200 வருஷத்துக்கு முந்தைய கட்டின பள்ளிவாசல் இருக்குன்னா அப்ப எங்க முஸ்லிம் மன்னருங்க இருந்தா, ஒரு மன்னர் இங்க இல்லவே இல்லை, வரவே இல்லை. அப்பவே கட்டின பள்ளிவாசல்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது. அப்ப எதுக்கு இஸ்லாத்துல இன்னும் சொல்ல போனா, முஸ்லிம் மன்னர்கள் யாரும் முஸ்லிமா வாழல. அவன் ஜாலியா அந்த புறத்துல அவன் வேற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டான். அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி அக்கறை கிடையாது. அவன் ஒழுங்கா இருந்திருந்தாண்டா அதை பார்த்துட்டு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. அவனே சரியா நடக்கல நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் வந்து வாழை காட்டி இஸ்லாத்தை பரப்புனாங்கிறது வந்து அது தவறான ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், இன்னைக்கு கூட எத்தனை சகோதரர்கள் தாங்களா இஸ்லாத்துக்கு வர்றாங்களா இல்லையா? இங்க என்ன ஆட்சியா இருக்குது, எங்கள்கிட்ட அதிகாரமா இருக்குது, மிரட்டலா பண்ண முடியும், சலுகையா கொடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களா தன்னார்வத்தோட வர்றாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, இங்க வந்து நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ, இந்த சனாதன தர்மம் வந்து ரொம்ப ஆழமாக வேரூன்றி விட்டது. சனாதன தர்மம்னா என்ன, மனிதர்கள்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க இல்ல, அதான் சனாதன தர்மம். அது என்ன, சில பேர் கடவுளுடைய தலையிலிருந்து வந்தாங்க, சில பேர் கடவுளுடைய மார்பில இருந்து வந்தாங்க, சில பேர் கடவுளுடைய வயிற்றுல இருந்து வந்தாங்க, சில பேர் கடவுளுடைய காலில இருந்து வந்தாங்க, சில பேருக்கு அதுல இடம் இல்லாம அவங்க வந்து பஞ்சமர்கள் 5வது ஜாதி அப்படின்னு சொல்லி தலையிலிருந்து பிறந்தவர்கள் வந்து பிராமணர்கள், அவங்க உயர்ந்த ஜாதிக்காரங்க. அப்ப கடவுள் படைக்கும் போது அவரை தனியா படைக்கிறாரு, இவரை தனியா படைக்கிறாரு, இவரை தனியா படைக்கிறாருங்கிறது இதுதான் சனாதன தர்மம்ங்கிறது. இப்படி மனிதன் 5ஆ பிரிச்சு 5 பேருக்கு அப்ப வேற, உன் அப்ப வேற, உன் அப்ப வேறன்னு சொல்லி நம்மளை கூறுபடுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா? அதனால நிறைய அநியாயங்கள் நடந்தது. இப்பவே நம்ம அநியாயத்தை ஒழிக்க முடியல, அப்ப ரொம்ப கூட நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, பெண்கள் வந்து ஜாக்கெட் போடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க தான் ஜாக்கெட் போடணும்,
மீதி உள்ள சாதி பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு ரசிக்கிற மாதிரி என்ன செய்யணும், போகணும், செருப்பு போடக்கூடாது, துண்டு தோல்ல போடக்கூடாது, அது மாதிரி இது மாதிரிலாம் பொது குளத்துல தண்ணி எடுக்க